அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சே ஜோதி, இடைநிலை ஆசிரியை, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டுக்கரை, மணமேல்குடி ஒன்றியம், புதுக்கோட்டை மாவட்டம். நான் இந்த இணையவழி கல்வி வானொலியில் 3 வருடமா பயணம் செஞ்சுட்டு வரேன். அதுக்கு காரணம் கொரோனா கால இடைவெளியில் நம்ம பிள்ளைங்கள்லாம் இல்லாமல் நம்ம மட்டும் தனியாக பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு பள்ளிக்கூடத்தில் இருந்துட்டு வீட்டுக்கு போவோம் இல்லையா, அந்த சமயத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு எனது நண்பர்கிட்ட நான் ஷேர் பண்ணும்போது, என்னுடைய நண்பர் அவர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கோலேந்திரம், மணமேல்குடி ஒன்றியம், புதுக்கோட்டை மாவட்டம், மா முருகன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி கடலூர் அரசு பள்ளியை சேர்ந்த திரு கார்த்திக் ராஜா சார் அவர்கள் இணையவழி கல்வி வானொலி ஒன்றை ஏற்படுத்தி சிறப்பாக பாடத்தை இருக்கிற இடத்துல இருந்தே எல்லா மாணவர்களுக்கும் நடத்திட்டு வர்றாங்க. நீங்களும் அதில் உங்கள் பங்களிப்பை செலுத்துறீங்களா டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த நேரத்தில் நம்ம சும்மாவே இருக்கிறதுனால அந்த ஒரு நல்ல வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன். எல்லா பாடமே நடத்திருக்கேன். தமிழ், இங்கிலீஷ், கணக்கு எல்லாமே. அதாவது நம்ம பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே நம்ம நடத்தணும். சவுண்ட் ரெக்கார்டரை ஓப்பன் பண்ணி பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு நினச்சி பிள்ளைங்கள்ட்ட சொல்கிற மாதிரியே நம்ம நடத்தணும். அந்த மாதிரி நான் நடத்தினேன். நான் நடத்தக்கூடிய அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நிறைய வியூஸ் போயிருந்துச்சு. நிறைய மாணவர்கள் அதன் மூலமாக பயன்பெற்று இருந்தாங்க. எங்கள் மாணவர்களுக்கும் லிங்க் அனுப்பி அவர்களையும் பயன்பெற செய்தேன். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸையும் இந்த மாதிரி இணையவழி கல்வி வானொலி மூலமாக குழந்தைகளுக்கு வீட்டில் இருந்தபடியே நம்ம பாடம் நடத்தலாம் அப்படிங்கிறத சொன்னேன். அவங்களும் சில பேர் நடத்துனாங்க. நடத்த முடியாத டீச்சர்ஸ் இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ லிங்க் மூலமாக அந்த லிங்கை பயன்படுத்தி அந்த பாடத்தையும் அந்த மாணவர்களுக்கு பயன்படுத்தினாங்க. இந்த கல்வி ரேடியோவில் முதல் வருடம் எனக்கு ரொம்பவே சிறப்பாக பணிபுரிய முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து குழந்தைகள் வர ஆரம்பித்த உடனே பகுதியிலிருந்து இந்த கல்வி ரேடியோவில் எனக்கு பங்களிப்பை இன்றளவும் நான் வழங்கிக்கிட்டே தான் வர்றேன். அந்த வாய்ப்பு கொடுத்த திரு கார்த்திக் ராஜா சார் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வி ரேடியோவில் நான் செயல்படுறதுனால எங்களுடைய குழந்தைகள் நிறைய சான்றிதழ்களை வாங்கியிருக்காங்க. அந்த சான்றிதழ்கள் நிறைய வாங்கினதுனால பெற்றோர்களிடத்தும் நல்ல வரவேற்பு இருக்கு. வெறும் 10 பிள்ளைங்க இருந்த ஸ்கூல்ல 32 குழந்தைகள் சேர்றதுக்கு வாய்ப்பு அமைச்சு கொடுத்தது கார்த்திக் ராஜா சார். அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா எங்களுடைய குழந்தைகள் இங்கே தான் இருக்காங்க. பாருங்க, நீங்களே பாருங்க, எங்களுடைய எல்லா குழந்தைகளும் இங்கே தான் இருக்காங்க. நான் பேசிட்டு இருக்கேன், ஆனால் அவங்க எவ்வளோ அமைதியாக இருக்கான்னு பாருங்க. அந்த அமைதிக்கு காரணம் அந்த ஒழுக்கத்தை வர வச்சதும் திரு கார்த்திக் ராஜா சார் அவர்கள் தான். எப்படின்னா, எப்போ நான் கல்வி ரேடியோவில் ஒரு ரெக்கார்ட் நான் போட்டாலும் உடனே அமைதியாகிடுவாங்க. டீச்சர் ரெக்கார்ட் போடுறாங்க, நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒழுக்கத்தையும் அவங்க தான் எனக்கு வர வச்சு கொடுத்தாங்க. இதே நேரம் நம்ம ஆன்லைனில் ரெக்கார்டு போட்ட அடுத்த நிமிஷம் அந்த செயல்பாட்டில் இருக்கக்கூடிய மாணவன் பயங்கரமாக பேசுவான். எப்படி நம்ம கல்வி ரேடியோவில் ஒரு ரெக்கார்டு நம்ம போடும் பொழுது மற்ற மாணவர்கள்லாம் அமைதியாக இருக்காங்களோ, அதே மாதிரி அந்த பேசக்கூடிய மாணவன் எலி மாதிரி இருந்தவன் புலி மாதிரி பேசுவான். அதுக்குரிய பாராட்டும் கண்டிப்பாக கார்த்திக் ராஜா சார் அவர்களுக்கு தான் சேரும். எங்களுடைய குழந்தைகள் அதாவது முக்கியமாக சொல்ல போனால் மெல்ல மலரக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இந்த கல்வி ரேடியோ உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படின்னா, இப்போ நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகள் கல்வி ரேடியோ இருந்தாலும் நல்லா படிப்பாங்க, கல்வி ரேடியோ இல்லாட்டியும் நல்லா படிப்பாங்க. சொல்லுவாங்க, சும்மா சொல்லும் பொழுதே எப்படி சொல்லுவாங்கன்னா, படிக்கக்கூடிய குழந்தைகள் எந்த இடத்துக்கு போனாலும் படிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படிக்க முடியாத குழந்தைகள், அப்போ அந்த படிக்க முடியாத குழந்தைகளுக்கு உண்மையிலேயே இந்த கல்வி ரேடியோ உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்ச வகையில் நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகள் இன்னும் நல்லா படிக்கிறாங்க. இந்த இணையவழி கல்வி வானொலி வந்ததுக்கப்புறம் படிக்கவே முடியாத குழந்தைகள், பேசவே சங்கடப்படக்கூடிய குழந்தைகள், எந்திரிச்சு முன்னாடியே வர தயக்கம் காட்டிய குழந்தைகள் இந்த இணையவழி கல்வி வானொலி வந்ததுக்கப்புறம் எந்திரிச்சு வாலண்டியராக முன்னாடி வர்றாங்க. டீச்சர் நான் பேசுகிறேன் டீச்சர், ஒரு சுதந்திர தினமா நான் கவிதை வாசிக்கிறேன் டீச்சர், ஒரு குடியரசு தினமா நான் கவிதை சொல்கிறேன் டீச்சர், நான் பேசுகிறேன் டீச்சர் குடியரசு தினத்தை பற்றி அப்படின்னு சொல்லி குழந்தைகள், அதாவது பேசுறதுக்கு கூச்சப்படக்கூடிய குழந்தைகள் கூட இந்த இணையவழி கல்வி வானொலியை எங்கள் பள்ளிக்கூடத்தில் செயல்படுத்துறதுக்கு அப்புறம் துணிஞ்சு முன்வராங்க. அந்த வகையில் நான் உண்மையிலே திரு கார்த்திக் ராஜா அவர்களுக்கு நான் ரொம்ப இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த எனது நண்பர் மாமுருகன் அவர்களுக்கும் திரு கார்த்திக் ராஜா சார் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.